வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. தற்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. நிகழ்ச்சியினுடைய இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை எனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அறிவியலை பற்றி ஆக்கப்பூர்வமாக கூறும் நிகழ்ச்சி அறிவியல் பார்வை. இந்த நிகழ்ச்சியின் ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் முனைவர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள். வடிவமைப்பு மற்றும் செயலாக்கம் அறிவியல் பலகையின் மூத்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் முனைவர் ச. மகேஸ்வரன் அவர்கள். நேயர்களே, இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் திரு எஸ். ஆர். ரமணன் அவர்கள் இந்திய வானிலை ஆய்வாளர். இவர் சென்னையில் உள்ள புயல் எச்சரிக்கை மையத்தின் இயக்குநராக பணியாற்றியவர். உடன் உரையாடுகிறார் நமது கொங்கு சமுதாய வானொலியினுடைய நேயர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பல்லவி கா. பரமசிவன் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. கொங்கு சமுதாய நேயர்களுக்காக பேட்டி காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லுங்க. இந்த வானிலை, ஏன்னா அதுலதான் நீங்க தொலைக்காட்சி வாயிலா பிரபலம் படுத்துறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வானிலை பத்தி யாரும் சரியா கணிக்கல, அதை பத்தி ஆர்வம் இல்ல. இந்த வானிலை அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. அதான் இந்த வானத்தினுடைய நிலை என்ன என்பதுதான் வானிலை. சரிங்க. மழை வருமா இல்லையா, இந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை என்னவாக இருக்கும், அதெல்லாம் வானிலை. அடுத்தது இன்னொன்று ஒரு சொல்லாடல் உண்டு, காலநிலை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? காலநிலைக்கும் வானிலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்களா? இப்போ ஏதோ நீங்க அக்டோபர் மாசம் அர்ஜென்டினா பாக்குறீங்கன்னு சொல்றாரு, அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் காலநிலை. ஓ, சரிங்க. சரி, வானிலை நம்ம எப்படி கணக்கீடு செய்யறோங்க? அதாவது வானிலை அப்படின்னு ஒரு கதை எழுதினா அதற்கு கதாநாயகன் காற்றின் அழுத்தம், அடுத்தது ஹீரோயின் அப்படின்னா டெம்பரேச்சர், வெப்பம். ஆமா, இதை வைத்துக் கொண்டுதான் இது பண்ண முடியும். ஒரு வானிலை கூடம் என்றால் காற்றின் அழுத்தம் கணக்கிடப்படும். காற்றின் அழுத்தம்னா வளிமண்டலத்தில் இருக்க அந்த காற்று தரையில இருந்து மேல் வரை இருக்கக்கூடிய காற்றினுடைய எடை எவ்வாறு இருக்கிறது என்பதை நம்ம இது பண்றோம், நம்ம பதிவு செய்கின்றோம். சரிங்க. அடுத்தது வெப்பமானி மூலம் வெப்பமும் காற்றின் திசை மற்றும் வேகம் இதையெல்லாம் பதிவு செய்து அதை கணினியிலே புகுத்தி வருங்காலங்களிலே எவ்வாறு இருக்கும் இந்த கூறுகள் என்று கணித்து அதன் பிறகு வானிலை அறிவிப்பு வருகிறது. சரி, சரிங்க. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது, நம்ம நிறைய அதை கண்டுபிடிக்க முடியுதுங்க. ஆரம்பத்துல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இல்லாத காலத்துல எப்படி நாம இதையெல்லாம் கணக்கீடு செஞ்சோங்க? மேகங்கள் இருக்குது, மழை வர பார்த்துட்டு வீசி அடிக்குது காசு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, சரிங்க. இந்த வானிலை மாற்றம் எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது? தெல்ல தெளிவாக இருக்கும் வானம், திடீரென்று மேகங்கள் உருவாவதற்கான அந்த நிலை வரும்போது மேகங்கள் உருவாகும். அது ஈரமான காற்று ஏதோ இடத்துல இந்த காற்றானது வழிப்பகுதியான மேலே செல்லும் போது அது மேகமாக மாறுகிறது. அதற்கேற்ற சூழ்நிலை வரும்போது இப்போ கடலோரம்னாக்க ஈரமான கடல் காற்று அந்த பகுதியும் சற்று வெப்பமாக இருந்ததுன்னா அந்த வழிப்பகுதி மேலே செல்வதற்கான ஏதுவாக இருந்ததுன்னா அந்த மலைப்பகுதியினுடைய சரிவு பகுதியும் ஒரு ஏற்றத்தை கொடுத்தால் மேகங்கள் உருவாகும். சரிங்க. அதுக்கப்புறம் மழை பொழிவு இருக்கும். இதுதான் அந்த மாதிரி நிலைகள் உருவாக வேண்டும். பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது எதனால ஏற்படுதுங்க? பருவ காலம், அதாவது இது ரொம்ப இப்ப பாருங்க, சீசன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, சீசனல் சேஞ்ச், பருவகால மாற்றம். ஆமாங்க. 6 மாசம் நம்மளுக்கு மேற்குல இருந்து காற்று வீசும், 6 மாசம் கிழக்குல இருந்து காற்று வீசும். ஸோ அதனால இப்ப ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை 15 வரை உங்களுக்கு காற்று மேற்கில் வீசுவதால் நீங்க மேற்கு பக்கம் தான் பார்க்கணும் மேகங்கள் உருவாத இல்லையாண்டு. அடுத்து கீழ் திசையில இருந்து காற்று வீசும், வடகிழக்குல இருந்து. அந்த காலகட்டங்கள்ல கடல் பகுதியில இருந்து மேகங்கள் வரதான் பார்க்கணும். அவ்வளவுதான். சரிங்க. அப்புறம் மனிதனுக்கு இப்ப இந்த காலநிலை ஏன் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த காலநிலை
ஒன் ஹேஸ் டு பி வெதர் வைஸ் இஃப் நாட் அதர்வைஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இதை ஒட்டிதான் நம்ம வாழ்க்கை அமைந்துள்ளது. ஒண்ணும் இல்ல, எல்லா அதனுடைய தாக்கம் என்பது எல்லா தொழிலும் உண்டு. ஒரு பட்டுப்பூச்சி வளர்க்கறானாக்க அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போதுதான் அந்த புழுக்கள் அதிகமாக உருவாகும். ஆமா, அதுவும் அந்த காலகட்டங்களில் அந்த ஈரப்பதம் எவ்வாறு இருக்குது என்பது அவர்களுக்கு முக்கியம். இதே கடல்ல ஒரு கப்பல் போறதுனாக்க எந்த திசையில் காற்று வீசிக்கிறது, எவ்வாறு வீசிக்கிறது, அதெல்லாம் கடல் போக்குவரத்துக்கு முக்கியம். ஒரு சீரற்ற காலநிலை ஏதாவது புயல் போன்ற நிகழ்வு வந்ததுன்னா அதை விடுத்து வேறு திசையில் செல்ல வேண்டும். கண்டிப்பா அது அவர்களுக்கு முக்கியம். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் இப்ப வந்து குடை வேணும்னு வச்சுங்க, நம்ம குடை எடுத்துன்னு போக மாட்டோம். மழை வரதா இருந்தா டக்குனு குடைக்கு போவோம். குடை இல்லாட்டா வீட்டுல கடையில போய் வியாபாரிட்ட இருந்து குடையை வாங்குவோம். அவனுக்கு அன்னைக்கு வியாபாரம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்விலும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த வானிலை என்ற காலநிலை எல்லாம். அது நம்ம வந்து இப்போ ஒரு விவசாய நாடுங்க. விவசாயத்துக்கு இந்த நம்ம வானிலை காலநிலை வந்து எப்படி உதவி செய்கிறது? இப்போ இது வந்து இப்போ வரும் நாட்களில மழை இருக்காது, ஒரு 10 நாளைக்குன்னு வச்சுங்க. அது மாதிரி ஒரு நம்மளுக்கு அறிவிப்பு கிடைக்கிறது என்றால் அப்படி இலை நீராவி போக்கின் காரணமாக அந்த சரிங்க அந்த காலகட்டங்களில் கூடங்களை போட்டு இலை நீராவி போக்கை நாம் தடுக்க வேண்டும். இல்லாட்டா சில நேரங்கள் இலையை கூட வெட்டலாம் சொல்வார்கள். அதிக இலை நீராவி போக்கை அதன் மூலம் தடுக்கலாம். வரும் நாட்கள்ல மழை வந்தா எவ்வாறு அந்த பயிரை பாதுகாப்பதுன்னு யோசிக்கணும். பயிரெல்லாம் பாதுகாக்க முடியாது, புயல் போன்ற நிகழ்வு வருகிறது என்றால் காப்பீடு வைத்துக் கொண்டு அதன் மூலம் இழப்பீடை பெறலாம். சோ நம்ம அடுத்தது வந்து நமக்கு அதிகமாக நமக்கு நீர் வராது, கர்நாடகா திறந்து விட மாட்டான் அப்படின்லாம் ஏற்பட்டுன்னா அந்த வருடமே நம்ம நெல், கரும்பு, வாழை போன்ற அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை தவிர்ப்பது நல்லது. குறைந்த நீரை பயன்படுத்தக்கூடிய பயிர் வகைகள், இந்த பருப்பு வகைகள், காய்கறிகள், அதை போன்றவற்றை வளர்ப்பது நல்லது. இந்த மாதிரிதான் நம்ம டிசிஷன் எடுக்கணும் பொருளாதார அடிப்படையில். அப்புறம் எந்த பயிருக்கு நம்ம செய்தால் நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறும் பயிர் செய்யலாம். இங்க அதுக்கான மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வணிகம் இல்லாட்டா கூட வேறு எங்கேயோ இருந்தாலும் கூட அதை செய்யலாம். உதாரணத்துக்கு இஸ்ரேல் எடுத்துங்க, அது ஒரு பாலைவனம். கடல் நீரை நன்னீராக்கி அவர்கள் பயிர் செய்கின்றார்கள். அடுத்தது வந்து சூரியனுடைய பாலைவனம் என்பது தாக்கம் அதிகமா இருக்கு என்பதால் மேல கூட துணியெல்லாம் போட்டு அது கீழேதான் நம்ம ஒரு அரை மாறை உருவாக்கி, பெரும் அறை உருவாக்கி அதிலே வளர்ப்பார்கள் பூச்செடிகளை. இவ்வளவு அவர்கள் முதலீடு செய்து செலவு செய்தாலும் அந்த பூக்களுக்கான மார்க்கெட் என்பது நெதர்லாந்து நாட்டில் இருப்பதனால விமானத்தின் மூலமாக அந்த பூக்களை எடுத்து லாபம் பார்க்கின்றார்கள். இந்த மாதிரி நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும். எதை பயிர் பண்ணா லாபம் வரும், எங்க தள்ளி அமைச்சா கூட அந்த இடத்துல அந்த அளவுக்கு பணம் வந்ததுன்னா அந்த அளவுக்கு முதலீடு செய்து நம்ம செய்யலாம். அதுதான் முக்கியம். அதிக தண்ணீரை பயன்படுத்தாமல் குறைந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டியது என்பது மிக மிக முக்கியம். ஏன்னா நம்ம தண்ணீரை நம்ம மக்கள் தொகை அதிகம், அனைவரும் குடி தண்ணீர் வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இந்த நிலத்தடி நீரை எடுத்துட்டு பயிருக்கு போட்டா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத போடும். ஆமா, ஒரு காலத்துல கீழ் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது நாளுக்கு நாள். ஆமா, இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம பயிரிட வேண்டும். அதுதான். சரி சரிங்க. குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக விவசாய உற்பத்தியை பண்றது. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போனாதான் இனி வருங்காலத்துல வந்து நாம் பெருகி வருகின்ற மக்கள் தொகைக்கு வந்து தேவையான அளவு நம்ம உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த பசுங்குடில் விளைவுகள் எதனால் ஏற்படுகிறது? பூமி கதிரவனின் கதிர்களால் வெப்பமடைவதில்லை. அதை கிரகித்துக் கொண்டு அது வெளிவிடும் நெட்டலை கதிர்கள் மூலமே அது வெப்பமடைகின்றது. சரிங்க. அந்த தொழில்நுட்பத்தை வளர்ச்சியின் காரணமாக, தொழில் புரட்சியின் காரணமாக புதிதான பல வாயுக்கள் உருவாகி உள்ளன. சில வாயுக்களின் அளவும் அதிகமாகி உள்ளது. கரிமல வாயு, மீத்தேன் போன்ற வாயுக்கள். இதெல்லாம் அதிகமான நெட்டலை கதிர்களை கிரகிப்பதன் காரணத்தினாலே பூமியானது வெப்பமடைந்துள்ளது. இப்பொழுது இன்று பதிவு செய்யப்பட்ட ஒரு உதாரணத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை, உயர்ந்தபட்ச வெப்பநிலை 37 என்று வைத்துக் கொண்டால் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு 35 அது மட்டும்தான் இருந்திருக்கும். 2 அல்லது 3 டிகிரி அதிகமாகி உள்ளது. இதற்கு காரணம் இதுதான் இந்த பசுங்குடில் விளைவு என்பது. அதை தவிர்த்து நகரமயமாதல் ஒரு காரணம். மரங்கள் அழிக்கப்பட்ட கட்டிடங்கள் வருவதன் காரணத்தினாலேயும் அந்த வெப்பம் அதிகரிக்கின்றது. அந்த கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இது இல்லாதையும் நம்ம இருக்க முடியாது. வளர்ச்சி என்பது இன்றியமையாதது. ஆகவே இயற்கையுடன் இணைந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். வீடு இருந்தால் அந்த வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் நட வேண்டும். இந்த சிமெண்ட் தரையை போடக்கூடாது. அடுத்தது வந்து மாடியில எல்லாம் ஒரு வெள்ளை பூச்சி கொடுக்க வேண்டும். அந்த தரையெல்லாம், கட்டிடங்கள் எல்லாம் அதிகமான வெப்பத்தை கிரகித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் வெள்ளை நிறம் தான் உகந்தது. இவ்வாறெல்லாம் நம்ம யோசித்து மாடியில ஒரு தோட்டம் வைப்பது போன்ற
முயற்சிகளின் மூலம் ஓரளவுக்கு இந்த வெப்பம் அதிகமாவதை கட்டுப்படுத்தலாம். சரிங்க. இப்போ இந்த சுற்றுச்சூழல் அது எப்படி மாசு அடைகிறது, அதை நாம பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி? ஒண்ணு இல்ல, சின்ன வயசுல இருந்து வரணும். நம்ம ட்ரெயின்ல போவோம், அப்படியே பிளாஸ்டிக் பேப்பர் சாக்லேட் தூக்கி வெளில ரோட்ல போடுவோம். ஆமா ஆமா. நம்ம வீட்டை மாத்திரம் நல்ல விஷயமா போறோம் பாக்குறோம், சுற்றுச்சூழலை பத்தி பாதப்படுறது இல்ல. இதற்காக நம்ம என்ன பண்ணோம், சின்ன வயசுல இருந்து மக்களுக்கு எல்லாம் தயவு செய்து எதையும் வெளியில போடாதுங்க. ரோட்ல போனேன்னா அந்த சைட்ல சாலைகள்ல பாட்டில், எண்ணெய் பாட்டில் சொல்ல வேண்டாம், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் குப்பைகள், இதெல்லாம் தான் அதிகமா இருக்கு. இந்த நெகிழி பைகள்லாம். இதனால கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மாணவர்களை ஊக்குவித்து கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு NSS என்று சொல்லக்கூடிய தேசிய மாணவர் படை மூலம் இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும். அந்த பசங்களுக்கே தோணும் நம்ம ஊரை கிளீனா வச்சுக்கணும். அவங்க பெரியவங்க கிளீனா வச்சுப்பாங்க, மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். கண்டிப்பா முழு முயற்சியாக நாம் ஈடுபட வேண்டும். அதாவது நீங்க சொல்ற மாதிரி அது குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு நம்ம கல்வி கூடத்திலேயே அது போதிக்கணுங்க. அப்பதான் அவங்க வாழ்நாள்ல ஆமாமா கண்டிப்பா. அதனால பெரியவங்க எல்லாமே சொல்லி வைக்கிறாங்க அந்த காலத்துல நமக்கு. அதனால இத குழந்தைக்கு பருவத்திலேயே நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா அவங்க சந்ததி கண்டிப்பா இந்த ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அவங்கிட்டு தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு இப்போ அதான் அந்த விழிப்புணர்வு நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கு கொடுக்கணுங்க. ஆமா, ஏன்னா அந்த பாதுகாப்பான ஒரு உலகத்தை எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அதான் உண்மையா நம்ம என்னன்னா, நம்ம வருங்கால சந்ததிக்கு சொத்து பணம் முக்கியம் அல்ல, இயற்கையான உணவு வகைகள், இயற்கையான காற்று, இயற்கையான குடிநீர், இதை நாம ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டாவே அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதா இன்றைய அறிஞர்களுடைய கருத்தா இருக்கு. ஆமா, அதை நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படையில இருந்தே கத்து கொடுக்கணும். அது உங்க கருத்து உண்மையுமே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அப்ப தொழிற்சாலை கழிவுகள் அதெல்லாம் வாகனங்களால் எப்படி மாசுபடுகிறது, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஏன்னா இப்ப இது நம்ம கரிமல வாயு மூலமாக நிறைய இந்த மாசுபடுகின்றது. அதனால ஒரே வழி என்னன்னாக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தில் இயங்கக்கூடியது, புதுப்பிக்க எரிசக்தி, காற்று மற்றும் சூரிய ஒளி மூலம் பெறப்படும் மின்சாரம் வாழ்க்கையை வகுத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்தது இந்த தொழிற்சாலை கழிவுகள்லாம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீரோ டிஸ்சார்ஜ் என்று சொல்வார்கள். அந்த தொழிற்சாலையில் எதுவுமே வெளியில வரக்கூடாது. ஆமாங்க, வெளியில வந்தா வேறபடி அதை எப்படியானு அவங்க எடுத்துடணும். இப்ப ஒண்ணு இல்ல, உங்க பக்கத்துல இந்த ஆறுகள்லாம் பாழாகி இருப்பதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்காத இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபட வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, பெருந்துறை பக்கத்திலே சிப்காட் தொழிற்சாலை இருக்கு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க பகுதி எல்லாமே நிலத்தடி நீர் மாசுபட்டுச்சுங்க. ரெண்டா அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் சொல்றாங்க, காற்றுமே இப்ப தொழிற்சாலைகள் விழுகின்ற புகையின் மூலம் மாசடைந்து இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப பாதிப்பு. நானே ஒருக்கா நேர்ல போய் பாத்தேங்க. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். போய் பாத்துறப்போ இங்க பக்கத்துல இருக்கிற கிணத்துல எல்லாமே ஒவ்வொரு வகையான கிணத்துல ஒவ்வொரு கிணத்து தண்ணி எல்லாம் கலர் கலரா இருக்குதுங்க. குளிர்பான வகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிணறு தண்ணி எல்லாம் இருந்து எங்க பகுதி மாசுபட்டு வருதுங்கப்பா. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றது தொழிற்சாலைகள் அந்த கழிவுகளை எல்லாம் முறையா ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா அதெல்லாம் வராதனாலதான் நிலத்தடி நீர் பாதிப்பு அடைஞ்சிருக்குது எங்க பகுதியில. நீங்க சொல்ற கருத்து உண்மையிலுமே அந்த தொழிற்சாலை நடத்துறவங்க, ஏன்னா மனித நேயத்தோட நம்ம தொழில் செய்யறது வேண்டாம்னு சொல்லல, ஆனா நம்ம மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில நம்ம எந்த தொழில் வேணாலும் செஞ்சா நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க. அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நம்ம ஒண்ணுமே எடுத்துனும் வரல, ஒண்ணும் எடுத்துனும் வரல. கண்டிப்பாங்க, அதான் உண்மை. அந்த ஒரு உணர்வு வந்ததுன்னா போறோம். எத்தனை பேருக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணுங்கிறத நினைச்சாலே போறோம். அதாங்க, இப்ப அத்தனை பேருக்கு சொத்தெல்லாம் சேர்த்தே வைக்க முடியாது. அதாங்க, இப்போ ஒரு உதாரணம் பத்தி காலப்படாது, நல்லா இருக்கும். ஒவ்வொரு குடிமகனும் நினைச்சா போதுங்க. நீங்கள் நான் நினைச்சா மட்டும் போதாது, ஒவ்வொரு குடிமகனும் அந்த எண்ணம் இருக்கணும். நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுல வச்சுட்டாவே நாம இது மாதிரி ஒரு பாதிப்படைகிற எந்த தொழிலும் செய்ய மாட்டோம், ஏமாத்த மாட்டோம், கலப்படம் செய்ய மாட்டோம். பொருள் எல்லாமே அது தொடர்ச்சியா நடக்குங்க. ஆனா அந்த எண்ணத்தை நம்ம விதைக்கணுங்க. குழந்தைகிட்ட விதைச்சாதான் அது இன் ஃபியூச்சர்ல ஒரு வளமிக்க இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமா கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இப்போ கடலை பொறுத்தவரையிலும் இந்த பொல்யூஷன் சொல்லக்கூடிய மாசு என்பது பிளாஸ்டிக் தான் அதிகமா இருக்கு.
ஆமாங்க. கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அதான் இருக்கு. சில இடங்களில என்ன ஆகுதுனாக்கா இந்த நெகிழி எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால டெட் ஜோன்ஸ், அதாவது அது சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு இழந்து விடுகிறது. இந்த மாதிரி நிலையெல்லாம் கடல் பகுதியில இருக்கு. கடல்ல இருக்கிற முதல்ல பிளாஸ்டிக் எல்லாம் தூக்கி வெளியில போகணும். இந்த மீன் பிடிக்கிற அந்த இதுல எல்லாம் வரக்கூடிய இந்த வலையில வரக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் கூட அதிகமா அங்க சேர்ந்துள்ளது. இதெல்லாம் குறைப்பதற்கான வழிமுறைகளால நம்ம ஆராய்ச்சி குறைத்தோம் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். அது சந்தேகமே கிடையாது. அது நான் 2004 நம்ம சுனாமி வந்ததுங்களே, அப்போ நாங்க சுனாமி முடிஞ்ச ஒரு 2-3 நாள்ல இங்க இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் இதெல்லாம் எடுத்துட்டு நாங்க நாகப்பட்டினம் பக்கம் போயிருந்தோம். அப்போ நான் பார்த்த காட்சி இன்னும் மனக்கண் முன் நிக்குதுங்க. நாம கடலுக்குள் வீசி எறிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் அத்தனையும் இயற்கை இந்த சுனாமி மூலம் நம்ம விவசாய விளைநிலங்களுக்கு கொண்டாந்து போத்திருச்சு. நாம அங்க உள்ள போட்டதெல்லாம் அது நமக்கு திருப்பி கொடுத்துருச்சுங்க இயற்கை. அதனால நம்ம அந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறது அப்ப அந்த மனநிலை எனக்கு வந்தது. அத்தனை அந்த ரோடு சைடு விவசாய பூமி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிளாஸ்டிக் நெகிழியா மயமாவே காட்சி அளிச்சதுங்க. அதே மாதிரி நீங்க சொல்றது மனித நேயம்ங்கிறது பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனா பணமே வாழ்க்கை அல்ல. இப்ப இந்த கொரோனா காலத்துல நான் கண்கூட பார்த்தது பல கோடிக்கு அதிபதி பெரிய பேரும் புகழும் அடைஞ்சவரெல்லாம் நாங்க இங்க பெருந்தூர்ல ஒரு கிரிமிட்டோரி உருவாக்கி இருக்கிறாங்க, அமைதி பூங்கான்னு. அங்க அடக்கம் பண்றதுக்கு வரப்ப பார்த்தா யாருமே வரலைங்க. அந்த பேரு புகழ் பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு அப்ப தெரியல. அது யாருமே நினைக்க மாட்டேங்கிற. பணம் வேணும்னா கூட நம்ம இருக்கின்ற காலத்துல மனசார யாருக்கு நம்ம ஒரு கெடுதல் பண்ணாம மனித நேயத்தோடு அனைவரும் நல்லா இருக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்தாவே போதும். அது நல்ல ஒரு உதாரணம் காட்டியுமே மக்கள் இன்னும் திருந்துற மாதிரி தெரியலீங்க. இன்னும் ஆசைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த புதுப்பித்தல் எரிசக்தி அப்படின்னா என்னங்க? புதுப்பித்தல் எரிசக்தினாக்கா இப்போ இதை எடுத்துங்க, நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்னா உங்களுக்கு அதிகமா கருமில வாயு வருது. இதே நீங்க அட்டாமிக் ஏன்னா நம்ம சுவிட்ச் போட்டா கரண்ட் ஓடுங்கிறதுனால நம்ம அந்த அட்டாமிக் என்று சொல்லக்கூடிய அணுசக்தி மூலமாக நம்ம மின்சாரத்தை பெறறதுக்கான பாக்குறோம். ஆனா அதனோட கழிவுகளை எங்க வைக்கணுங்கும் போது தலைவலிதான். ஆனா புதுப்பிக்க எரிசக்தி என்பது உங்களுக்கு காற்றாலை மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் சூரிய ஒளி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரம். இதனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. அதனால கழிவுகளே கிடையாது. அதன் மூலம் பெறுவது என்பதுதான் மிக சிறந்தது. இனி வருங்காலத்துல அது இருந்ததா நம்ம பூமிக்கு நல்லது இல்லீங்களா? பூமிக்கு ஆமாமா, அந்த மாதிரி அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி இப்போ வீட்டுல நாம பயன்படுத்தும் பொருட்களால் மாசு ஏற்படுகிறதா? அத பத்தி சொல்லுங்க. நம்மளுக்கு தேவையான பொருள் மொத்தம் தான் வச்சுக்கணும். ஏதோ ஒண்ணு மார்க்கெட்ல சீப்பா கிடைக்கிறதுன்னு சொல்லி வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள போடக்கூடாது. முடிஞ்சது வீட்டை தேவையான பொருள் மொத்தம் வச்சுட்டு தேவையில்லைங்கிற மாதிரி வச்சுன்னா வீடு நீட்டா இருக்கும். தேவையில்லாத பொருள்கள் வீட்டுல இருக்காது. அதுதான் குறிப்பா அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாம் தேவையில்லாம பழுதழு நீக்கிறதோ அல்லது தேவைக்கு மேல இருக்கிறதோ அதை எல்லாமே நாம வெளியே ஆராய்ச்சி கொடுத்துறது நல்லது. ரொம்ப நல்லது. ஆமா, அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதை டிஸ்போஸ் பண்றதுங்கிற மாதிரி ஏதாவது அது கழிவு நீக்கத்துக்கு அனுப்பிச்சாலும் நல்லது. அதாதாங்க, அது மாதிரி தான் நம்ம இது பண்ணா கூடுமான வரை இந்த வீட்டுல இந்த பிளாஸ்டிக் நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் அவசியம், அத்தியாவசியம் வருங்காலத்துல இல்லீங்களா? இப்போ கடையில போய் என்ன வாங்குறோம், வீட்ல இருந்து பாத்திரத்தை எடுத்து போயிட்டா பெஸ்ட். அதாங்க, நம்ம ஆரம்பத்துல நமக்கே தெரியுங்க. முதல்ல ஒரு கடைக்கு போறது ஒரு கூடையே இக்கத்துல வச்சுட்டு கொண்டு போனாங்க சந்தை செலவுக்குன்னு. சந்தைக்கெல்லாம் போறப்போ பொருள் வாங்குறதுக்கு. அப்புறம் துணிப்பை கொண்டு போனாங்க. அதுக்கு அந்த கூடை பிளாஸ்டிக் இதெல்லாம் இது வைப்பட்ட கூடையை எடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னா வெறும் கையை வீசிட்டு போயிட்டு பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் பொருட்களை வாங்கிட்டு வராங்க. இதே ஒவ்வொருத்தரும் நீங்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த பிளாஸ்டிக் பயன்பாடும் அதிகமாயிட்டே வருதுங்க. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் மக்காது. இது நிலத்துல நம்ம போடுறப்ப அது நிலத்தடி நீர் உள்ள செல்றத தடுக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் வருதுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதனால மாடு வேற சாப்பிடுறது. ஆமாங்க, மாடு சாப்பிட்டா அதுக்கு உபாதைகள். விலங்கினங்களுக்கும் அதனால பாதிப்பு வருதுங்க. மனித குலத்துக்கும் இல்ல, விலங்கினங்கள் எல்லாத்துக்குமே அது பாதிப்பு வருது. அத பொதுமக்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். ஆமா, சந்தேகமே கிடையாது. ஆமா, காலநிலை மாற்றம் ஏற்படும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது? காலநிலை மாற்றங்கள் என்று வரும்போது அது கடல் வெப்பமும் உலகளாவிய வெப்பமயமாதல் என்பது கடலும் அதிகமான வெப்பத்தை அடையும். அந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய புயல் என்பது ஒரு வலுவான புயலாக இருக்கலாம். அடுத்தது நம்ம துருவப்பகுதியை எடுத்துக்கொண்டால் அதெல்லாம் இப்போ உறைபனி நிலையில் இருக்கிறது. உறைபனி நிலை நீங்கி அதெல்லாம் அங்கேயும் எல்லா காலங்களிலும் நீர் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா
அதிக வெப்பத்தை கிரகித்துக் கொள்ளும். இதே பனியை உறை பனியா இருந்தா அதை திருப்பி அனுப்பிவிடும் அந்த சூரிய ஒளி. அதனால என்ன ஆகும்னா சில உயிரினங்கள் பாதிப்புக்கு உள்ளாகலாம். துருவக்கரடி 6 மாதம் தூங்கும், 6 மாதம் விழித்திருக்கும். இந்த துருவக்கரடி இப்போ வருடம் முழுவதுமே வாழ வேண்டிய நிலை ஏற்படும். இந்த 6 மாதம் தூங்க முடியாது. எப்போதுமே நாங்க நீர் ஆர்டிக்கல் பெருங்கடல்ல அந்த உறைபனி நிலை இல்லாவிட்டார் அந்த காலகட்டங்கள்ல அந்த உயிரினம் வாழுமா, மறைந்து விடுமா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதனால நம்ம அதிகமாக வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் முடிந்தவரை. ரொம்ப ரொம்ப முக்கியம். காலநிலை மாற்றத்தினால நம்ம விலங்கினங்கள் குறிப்பா பறவைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதா? இப்பவே நிறைய பேர் சொல்லுவாங்க செல்போன் டவர் வந்ததுல இருந்து சிட்டுக்குருவியே பார்க்க முடியலங்கிறாங்க. ஆமாங்க, டவர் எல்லாம் போட்டதுனால செல்போன் டவர்னால சிட்டுக்குருவி இனமே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்ப எனக்கே தெரியுங்க, இங்க எல்லாம் இப்ப ரைஸ் மில் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அத்தனை சிட்டுக்குருவி வருங்க. இப்ப எல்லாம் சிட்டுக்குருவி, காகம் இது எல்லாமே நம்ம அதிகமா பார்க்க முடியலீங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு தாங்களா? ஆமா ஆமா, டெஃபினட்டா நல்ல பாதிப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். முடிந்த வரை அதெல்லாம் பாதுகாப்பான ஒரு நிலையை நம்ம கொடுக்கணும். அதனாலதான் இயற்கையை பேண வேண்டும். நிறைய வீட்டை சுத்தி செடியை வளர்க்கறது, மரங்களை வளர்க்கறது, இந்த இயற்கை சூழலை உருவாக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாங்க, இது ஒவ்வொரு மக்களும் அதை தெரிஞ்சுக்கணுங்க. அதையே ஆமா ஆமா. இந்த வளிமண்டலத்துல ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன? வளிமண்டலத்துல இப்ப காலநிலை மாற்றம்னு வச்சிருந்தீங்கன்னாக்க எதிர்காலங்களில் வெப்பம் அதிகமாகும். நீர் தேவை அந்த செடிகளுக்கு அதிகமாக அதிக நீரை கொடுக்க வேண்டும். இந்த அடுத்தது புயல்கள் வலுவான புயல்களாக வரும். அது மாதிரிலாம் அப்புறம் இந்த துருவக்கரடி இந்த பாதிப்பெல்லாம் பற்றி சொன்னேன். இதெல்லாம் தான் நம்ம கருத்தில் கொண்டு இயங்க வேண்டும். அதே மாதிரி துருவ பகுதியில இப்ப அண்டார்டிகா இதெல்லாம் பனி பாறைகள் உருகிறது, அதனால் கடல் நீரின் மட்டம் உயர்கிறது. சில காலத்துல சில ஆண்டுகள்ல சில நகரங்களே காணாமல் போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறதுங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது முதல்ல கடல் மட்டத்துக்கு சற்று அது உயரத்தில் இருக்கக்கூடிய சில தீவுகள் முதல்ல பாதிக்கப்படும். நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இது மாலத்தீவுகள் 1.5 அடி அது மாதிரி உயரம் தான் இருக்கு. முதலில் அது பாதிக்கப்படும் பொழுது அபாயமணி, அதுக்கு அபாயமணி அங்க வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இடத்தை பாதிச்சுனாக்க கடல் மட்டம் உயர்ந்ததுனாக்க கடலோர பகுதிகள்லாம் கொஞ்சம் காணாம போயிருக்கு. அதனால அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும்னாக்க நம்ம ஒரு அணையை மாதிரி ஏதாவது கட்டி அதன் மூலம் நம்ம பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலை வரும். இந்த மாதிரிதான் அப்ப ஒரு சிவர் எழுப்ப வேண்டியிருக்கும். இந்த கடல் ஓரம் எல்லா இடத்துலயும் கடல் நீர் உள்ள புகாது இருக்கும் வழி நம்ம பாத்துக்கணும். அடுத்தது இந்த மெங்கரோஸ் என்று சொல்லக்கூடிய சதுப்பு நில காடுகளை உருவாக்கி அது நம்ம பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஆமா, உலக அளவில் பாத்தீங்கன்னா வெப்பமாவது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இதனால இந்த உலகத்தை உலக வெப்பமயமாகுதல் அதிகமாகிறதுனால புயல்கள் உருவாகிறதா அல்லது புயல்கள் வலுப்பெறுகிறதா? புயல் வலுவான புயலா இருக்கும். எப்ப அதிகமான வெப்பமுள்ள கடல் பகுதினா புயலும் நல்ல வலுப்பெற்ற புயலாக வரும். அதனால நம்ம அதை எதிர்க்கக்கூடிய அதெல்லாம் எதிர்க்க முடியாது. நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் ஆராய வேண்டும். அதனால என்ன பண்ணணும்னாக்க இப்போ ஒரு புயல் அந்த அளவு அதை தாங்கக்கூடிய சக்தி உள்ள சுவர்களை எல்லாம் கட்டணும். அதே மாதிரி இந்த சதுப்பு நில காடுகள் எல்லாம் இந்த கடலோர பகுதியில் கட்டினால் ஓரளவுக்கு அலை எழுச்சியினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். சரிங்க, இப்ப நம்ம சுனாமி பத்தி பேசணும்லையா? இந்த சுனாமி இப்ப மக்களுக்கே இந்த 2004 வரப்பதான் தெரியும் சுனாமினா என்னன்னு. அதுக்கு முன்னாடி பத்தி பெருசா அதை பத்தி யாருமே நினைக்கல. அங்கங்க வந்திருக்கலாம், போயிருக்கலாம், யாருக்கும் தெரியாது. அது ஏதோ புயல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. சுனாமிங்கிற வார்த்தையை எப்போ ரொம்ப மக்களுக்கு அறிமுகமாச்சுன்னா 2004 நம்ம பாதிப்பு அடைஞ்ச பொழுதுதான். அந்த சுனாமி நம்ம எப்படி அதை நீங்க எல்லாம் கணக்கீடு செய்யறீங்க? அது அந்த ரிக்டர் அளவு அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஆக்சுவலி அது ஒரு அது கடல் ஆழ்கடல்ல உருவாகும் போது அது உருவாகும். ரிக்டர் அளவுனாக்க ஒரு 7.5 அந்த மாதிரிலாம் அதுக்கு அதிகமான அந்த ஆழிப்பேரலை உருவாக்கின வாய்ப்பு உண்டு. பட் எல்லா நேரத்தையும் அது உருவாகாது. கடல்ல இருந்து
அந்த ஆழம் குறைவாக இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகம். பயங்கரமான ஆழத்தில் அது நடந்தா அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. இதை நமக்கு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இன்காய்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஹைதராபாத்தில் இயங்குகிறது. அந்த அமைப்பின் மூலமா தெரிந்து கொள்ளலாம். சுமத்ரா போன்ற பகுதியில் எங்க தட்டுகள் சேருகின்றதோ, பூமியினுடைய தட்டுகள் அங்கதான் இது உருவாகும் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரினா நம்ம பகுதின்னு பார்த்தா அந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகம், இந்த சுமத்ரா போன்ற இடங்கள்ல. அங்க உருவாகும் போது ஒரு ஆழிப்பேரலை உருவாச்சுன்னா அந்தமானுக்கு சொல்லக்கூட முடியாது, பக்கத்துல இருப்பதனால வந்துடும். நமது பகுதி வருவதற்கு ஒரு மணி நேரம் தகவல் நம்மளுக்கு வாய்ப்பு இருப்பதன் காரணத்தினாலே நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம அரசாங்கமானது கடல்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதையும் கடைபிடிக்க வேண்டும். 500 மீட்டர் தள்ளி, கடற்கரை ஓரத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி நம்ம எது குடியிருப்பு எது வேணாலும் இருந்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் பாதுகாப்புன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. அடுத்தது நம்ம இந்த சதுப்பு நில காடுகளை உருவாக்க வேண்டும். எல்லா இடத்துலயும் சதுப்பு நில காடுகளும் வராது. ஆற்று நீரும் கடல் நீரும் சேரும் இடத்துல அதுக்கேற்றவாறு மண் இருந்தால்தான், மண்வாக இருந்தால்தான் சதுப்பு நில காடுகள் உருவாகும். அதற்காக செயற்கையாக கூட ஒரு சில இடங்களை உருவாக்கி உள்ளார்கள், கல்பாக்கம் போன்ற இடங்களில. அதே மாதிரி பல இடங்களில் நாம் உருவாக்க வேண்டும். நிலநடுக்கம் இப்ப இது பெரும்பாலான பகுதியில நடந்துட்டு இருக்குதுங்க. அங்கங்க இந்தியாவிலேயே, வட இந்தியாவில எல்லாம் வந்தது. நாங்க சில நேரத்துல சென்னையில கூட அப்படின்னு லேசான அதிர்வு இருந்ததுனாங்க. இது எதனால உங்களுக்கு ஏற்படுது? பகுதிகள் ஒன்றோட ஒன்று மோதும் பொழுது தட்டுக்கள்லாம் இந்த மாதிரி உருவாகும். அதை கணிப்பது கடினம். நடந்த பிறகுதான் தெரியும். இவ்வளவு அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம் இருந்தும் நடந்த பிறகுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்றவாறு நம்ம வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஜப்பான்ல எல்லாம் இந்த பில்டிங் எல்லாம் தானே அசையும் அந்த நிலநடுக்கத்தோடு. அந்த அசையக்கூடிய கட்டிடங்களை அவர்கள் கட்டியதன் காரணத்தினாலே அந்த நிலநடுக்கம் இருந்தாலும் அந்த கட்டடம் சரியாது, பாதிப்பு இருக்காது. உயிரிழப்போ கட்டட பாதிப்போ இருக்காது. உள்ள ஸ்பிரிங் மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி வடிவமைக்கிறாங்க, கட்டடத்தை வடிவமைச்சிட்டாங்க. ஆமா வடிவமைச்சிட்டாங்க. ஆமா, நாம எல்லாம் துருக்கியில அந்த மாதிரி வடிவமைக்கல. ஆனாலும் சமீப காலங்களில் துருக்கியில பெரும் அழிவு ஏற்படுவதை நாம் பார்த்தோம். ஆமா. இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம கட்டிடங்கள் உருவாக்க வேண்டும். அப்புறம் வெட்ட வெளிக்கு வந்தா நல்லது. அதற்கேற்றவரை எல்லாரும் வெட்ட வெளிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தா நல்லது. எல்லாரும் வெட்ட வெளிக்கு வர முடியாது. ஒரே ஒரு சிறு வாயில் தான் இருக்கு இந்த பெருங்கட்டடம் சொன்னாக்க, அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு கனமான மேசைக்கு மக்கள் தங்கினால் எதிர்காலத்திலே துளையிட்டு பாதுகாப்பாக நம்ம வெளியிருப்பதற்கான வாய்ப்புகளை நாம் யோசிக்க வேண்டும். சரிங்க. சரி, நீங்க மக்களுக்கு இந்த வானிலை எப்படி வருங்காலத்துல நம்ம நாட்டை பாதுகாக்கணுங்கிறத பத்தி நீங்க ஒரு தகவல் சொல்லிடலாம். அது எந்த ஒரு இயற்கை நிகழ்வாக இருக்கலாம், ஒரு அனல் காற்றா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், குளிராலை சூழலாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், நில அதிர்வா இருக்கலாம், ஆழிப்பேரலையாக இருக்கலாம், அது நிலச்சரிவாக இருக்கலாம். எதனால் ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதையும் நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நமது நடவடிக்கை எடுத்தால் நம்ம உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதங்களை குறைக்கலாம். அதை மதிநுட்பத்தை பயன்படுத்தலாம். நீங்க வந்ததுக்கு பின்னாடிதான் இந்த வானிலை தொலைக்காட்சியில நீங்க அனுதினமும் அந்த பேட்டி கொடுப்பீங்க. அத பார்த்தோன்னுதான் இப்படி எல்லாம் இருக்குதான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுங்க. குறிப்பா மாணவர்கள் பள்ளிக்கு போறதே நீங்க வானிலை பார்த்துட்டு தான் போவாங்க. நாளைக்கு ஸ்கூல் லீவா இருக்குமா இல்லையாங்கிற ஒரு நிலைமையே நீங்க வந்த பின்னாடிதான் இந்த வானிலை பற்றியே மக்களுக்கு தெரிய வந்தது. அதனால உங்களுக்கு எப்படி இந்த இதுல ஃபீல்ட் எப்ப இருந்து வந்தது உங்களுக்கு ஆர்வம்? படித்தவர்கள் எல்லாம் அப்பதான் +2 வந்தது இல்ல. அனைவரும் என்னோட சக மாணவர்கள், என்னோட படித்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு 90 விழுக்காடு பள்ளிகளிலே ஆசிரியராகவும் சில பேர் கல்லூரியில் ஆசிரியர்களாக மாறினார்கள். நான் ஒருவன் மட்டும் விதிவிலக்காக இந்த வானிலை மையத்துக்கு சென்றேன். எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது. காரணம் என்னன்னா, நான் படித்த இயற்பியலை பயன்படுத்திக் கொள்ளும் துறை அது. அதன் காரணமாக அந்த துறையில நுழைந்து அடுத்தது நான் எனக்கு தெரிந்ததை மற்றவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலும் எனக்கு. அதனால இன்றையும் இந்த வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று, விவசாயிகளிடம் சென்று வானிலை என்றால் என்ன, காலநிலை எல்லாம், அதனுடைய பாதிப்பு என்ன, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிவிக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்கள் பணி தொடரட்டும். கொங்கு சமுதாய வானொலி நேயர்களுக்காக தாங்கள் அளித்த இந்த பேட்டிக்காக, உங்கள் பல்வேறு பணிகளுக்கு இடையில எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டி வழங்குவதற்காக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கங்க. தேங்க்யூ. வணக்கம்.
நேயர்கள் இதுவரை நமது அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல விளக்கங்களை வழங்கினார் திரு S.R. ரமணன் அவர்கள், இந்திய வானிலை ஆய்வாளர். இவர் சென்னையில் உள்ள புயல் எச்சரிக்கை மையத்தின் இயக்குநராக பணியாற்றியவர். உடன் உரையாடினார் நமது கொங்கு சமுதாய வானொலியினுடைய நேயர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பல்லவிகா பரமசிவன் அவர்கள்.